மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் திரைத்துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்துக் கொண்ட நடிகரும் இயக்குனருமான திரு பொன்முடி அவர்கள். வாருங்கள், அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நம்மோடு யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இயக்குனரும் நடிகருமான திரு பொன்முடி அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு சந்தோஷமா இருக்குது. முதல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னா அதோட ஒட்டுமொத்த மேற்பார்வையுமே ஒரு இயக்குனர் தான். அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த துறையை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இது மேல இயக்குனர் தான் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பெரிய கதைங்க மேடம். அப்பா டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அம்மா ஃபைட்டராக இருந்ததுனால வேறு எந்த வழி இல்லை. நான் எந்த வேலைக்கு போனாலும் எங்கள் அப்பாவோட தொழிலை மையப்படுத்தி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த வேலைக்கு நான் போக முடியல. சின்ன வயசுலேயே நான் வந்தோடனே தேட்டர் ஆர்டிஸ்டானு. நான் டைரக்டர் ஆகணும்லாம் ஐடியா எனக்கு இல்லை. நான் நல்லா நடிகன் ஆகணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் தான் என்னோடய எய்ம் இருந்தது. தமிழ் சினிமா என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே படிப்படியாக வளர்த்தி டைரக்டர் ஆக்கி விட்டுடுச்சு. அது பெரிய கதை, ஒரு புது அனுபவம். நாம் என்ன நினைக்கிறோம்னா தமிழ் சினிமா ரொம்ப வந்தோன்னே நம்ம ஜெயிச்சோன்னே அப்படியே பட்டங்கள் வாங்கும், அப்படியே எல்லாம் சொல்கிற மாதிரி எம்எல்ஏ எம்பி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கும் அந்த ஆசை இருந்தது தான். அரசியல் மேலே எனக்கு ஆசை உண்டு. இருந்தாலும் நிறையா கலை சேவை பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை உண்டு. அப்போது எனக்கு என் தொழில் எங்கள் அப்பா நிர்ணயிக்கப்பட்டது. எங்கள் அப்பா தான் நிர்ணயிக்கப்படுறாரு. நான் என்னோடய ஆசையை நான் நல்ல ஒரு போலீஸ் ஆகணும், நான் 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணணும் தான் என்னோடய ஐடியா. ஆனால் எங்கள் அப்பா தான் திணிக்கப்படுறாரு. அதில் நான் இதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன். எங்கள் அப்பாவும் படங்களெல்லாம் எடுத்து அப்போ மீண்டும் இன்றைக்கெல்லாம் சினிமாவில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தோத்துட்டோம்னா அவ்வளோதான், திருப்பியெல்லாம் எந்திரிக்க முடியாது. யாரும் டேட் கொடுக்க மாட்டாங்க, கடனாளி ஆகிடுவாங்க. அப்படி நான் வளரும்போது எங்கள் அப்பா கடனாளியாக இருந்தார். அப்போது அந்த அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நீ ஜெயிக்கணும்டா சினிமாவில் போய். நான் அதில் ஐடியா இல்லை. நான் போலீஸுக்கு போய் என்னோடய ஹைட்டுக்கு எனக்கு போலீஸ் வேலை தான் கிடச்சிது. அப்போது அப்பா தான் திணிக்கப்பட்டு அதை கிழிக்க வைக்கச்சு. நீ போயே ஆகணும், நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குண்டான ஆயத்தை மேலே அப்பா ரெடி பண்ணார். அப்பாவே ஒரு படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணார். அப்போ திடீர்னு எங்கள் அப்பா இறந்து போக, அப்போ நான் பாதியில் விட முடியாத சூழல். திருப்பி அது என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க வந்ததில் 23 வருஷம் கடந்துடுச்சு. ஒரு இடத்த நான் பிடிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன். தோற்று எங்கள் அப்பா மாதிரி நான் திருப்பி போகலை, இங்கேயே இருக்கேன். போராடி இங்கேயே இதுக்குள்ளேயே சர்வல் பண்ணி இங்கேயே சம்பாதிச்சு இங்கேயே நான் வாழ்கிறேன். நான் மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கிறேன். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. இப்போ அப்பாவுடைய கனவு தான் நான் இந்த இடத்துல இப்போ இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய முதற்கட்ட அந்த பயணம் இருந்திருக்கும் இல்லையா? அவங்க அப்பா தவறினதுக்கு அப்புறம் இந்த முதற்கட்ட பயணத்தை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க? கோடம்பாக்கம் 5th ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பித்தாங்க. முதல் சென்னைக்கு வரும்போது சுப்பையா நகரில் 5th ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்தேன். அகுமான் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் இருந்தேன். அப்போது எங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கினது அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், காமெடி ஆக்டர். அவர் படம் பண்ணும்போது எங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கி அவர் சந்திக்க தான் நான் வரேன். எங்கள் அப்பானால ஒருவன் கூட வாங்க முடியல அந்த பணத்தை. அப்பாவும் இறந்துடுறாரு. நான் கான்டாக்ட் பண்ணும்போதெல்லாம் இதோ தந்துடுறேன் அதோ தந்துடுறேன்னு சொல்லிட்டு அலக்கழிக்காது. நான் அப்போ சென்னைக்கு அவர் ஃபாலோ பண்ணுறதுக்காக போகும்போது தான் தெரியுது நிறையா பிரச்சனைகளும் நிறையா சினிமாவோட அனுபவங்கள், பொய் சொல்கிறது. இன்றைக்கி அவர் சொல்கிறது பயங்கரமாக பேசுகிறாரு, ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. முதல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு அவர் கொடுக்க கிடையாது, எங்கள் அம்மா கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க கிடையாது. என்னை 15 கிலோமீட்டர் நடக்க வச்சார். கோடம்பாக்கத்துலேருந்து தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட் வரைக்கும் நான் நடக்கிறேன். அங்கே வரைக்கும் ஷூட்டிங்கு அலக்கழிச்சிட்டே இருக்கு. இப்போ மாதிரி செல்ஃபோன் கிடையாது. அப்போல்லாம் பூத்தில் போய் பண்ணணும். பூத்தில் அடித்து அவர் ஃபோன் எடுக்கணும், அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அப்போது அதில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சினிமா பயணம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இடத்த பிடிக்கும்போது அங்கே அவர் இல்லை.
அதுக்கு பதிலாக ஸ்டைலுன்னு ஒரு படம் அங்கே ஷூட்டிங் போயிட்டு அன்றைக்கி தான் பூஜை போட்டு ரெடியாகுது. அதில் பாலகிருஷ்ணன் ஒரு மேனேஜர் எங்கள் அப்பாட்ட வேலை பார்த்தது. என்னை தூரத்தில் பார்த்துட்டு, நீ நாடக பையனா, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று அடைமொழி இருக்குது, திருமலசாமி நாடகன்ட்டு. ஆமான்னு சொல்ல, நீ பொள்ளாச்சி ஆகணும். ஆமான்னு முதல்ல என்னை சாப்பிட வச்சார். சாப்பிட்டக்கப்போ என்ன பண்ணலாம், எதுக்காக வந்தேன்னு கேட்டால், இந்த மாதிரி திட்டி எனக்கும் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தையில் திட்டுறாரு. இப்படி ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்க அப்படின்னு அனுபவம். முன்னால் முடிஞ்சது போடுங்க. அப்போது இது என்ன ஆகுது, அங்கே நான் சினிமா அவர் கூட பயணிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் மேனேஜராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அவர் ஏதாவது தங்க வைக்காது, இங்கேயே எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணு, இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணு அப்படின்போது, அப்போ நான் எங்கள் அப்பாவோட விசுவாசியான பாலகிருஷ்ணன் சார் தான் என்னைய அசிஸ்டண்ட்டாக சேர்த்து வைக்காது. ஆக்சுவலாக அனுமானம் பார்க்குவேன், அப்படியே என் தலையெழுத்து மாறுது. பணம் கொடுத்தா எனக்கு ஏதாவது நான் வேலையை ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி நல்லா படிக்க போய் ஏதாவது ஒன்று முறைப்படி கற்று இருந்துக்கலாம். ஆனால் என்னோடய முதல் வேலையை என்ன பண்ணுதுன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அங்கே நிறைய விஷயம் கற்றுக்க ஒரு படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். அந்த படம் முடிவுக்குள்ளே அந்த ப்ரொடியூசர் என்னைய ஒரு பர்சனல் மேனேஜர் மாதிரி ஆக்கிடுறாரு. நிறைய விஷயம் கற்றுக்க வைக்கிறது. படம் முடியும் போது, படம் ஆரம்பிக்கும் போது இருந்த கூட்டம் படம் முடியும் போது இல்லை, நானும் மட்டும்தான் இருக்கும். நானும் அந்த ஸ்டைல் படத்தோட ப்ரொடியூசரும் நானும் தான் வெகு நாள் பயணிக்கும் டி நகர். அப்போ நிறைய சினிமாவை கற்றுக்க வேண்டிய சூழல் இருக்குது. எனக்கு இன்னொரு தனித்தன்மை என்னென்னா, எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும். அதனால் நான் ஈஸியாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு கொஞ்ச நேரத்துலேயே என் சொல் பழிச்சிருக்குது நிறைய பேர்த்துக்கு. அப்போது நான் ஏதாவது சொல்லும்போது அது நடக்கும். அப்போ நான் ஜோசியம் பார்த்ததில் கொஞ்சம் ஃபேமஸாக லாரன்ஸாக பார்க்க, இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்க்க ஆரம்பிக்கும். அது மூலிமா சின்ன சின்ன வருமானம் வருது. சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ எங்கே என்னை போனாலும் ஜாதகம் பார்க்க வைப்பாங்க. அப்போ சின்னதாக ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோடய கோல் அது கிடையாது, ஜோசிகாரன் ஆகணும் என்னோடய கோல் கிடையாது. அப்போது நான் நடிக்கணும், அப்பா சொன்ன மாதிரி பேர் வாங்கணும், அதுதான் என்னோடய பிளான் இருந்தது. அதுக்கு பின்னால் என்ன பண்ணேன்னா, சர்வே பண்ணுறதுக்காக இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணன் சார் படம் பூவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ மதிவண்ணன்னு சொல்லிட்டு கோட ஏற்று அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஜோசியம் நான் அவருக்கு சேர்த்து பார்த்ததுனால அவர் என் மேலே ரொம்ப பற்றாகி அவர் கூட இருக்க வைக்காது. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது, என்ன மாதிரி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் என் கைக்கு வருது. அவர் பக்கத்தால் இருக்கும்போதெல்லாம் நான் அதை படிக்கிறேன். இன்றைக்கி எப்படி இருக்குது, எங்கள் அப்பா எழுதின ஸ்கிரிப்ட்டு நான் படிச்சிருக்கேன். அப்போ இப்போது டோட்டலாக 74 78 இருக்க ஸ்கிரிப்டுக்கும் 2001-2 இருக்க ஸ்கிரிப்டுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. இதெல்லாம் நான் இது பண்ணுறேன். எங்கள் அப்பா இருக்கும்போதே என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி எனக்கு ஒரு சீன் சொன்னால் தான் எனக்கு சாப்பாடு நைட்டு, இல்லைன்னா பயங்கரமான ஒரு திட்டு விழுவும். ஒரு சீன் சொல்லணும் டெய்லி. இது நான் படிக்கிற காலத்துலேயே என்னால் எனக்கு நிறைய சீன்கள் இப்போ கூட எனக்கு டிஸ்கஷனுக்கெல்லாம் போனோம், இல்லை ஒரு கதை சொல்லும்போது எனக்கு ஈஸியாக எந்த படத்தில் இவங்க எடுத்தாங்க, இல்லை எந்த படத்தில் இருக்குது சாயல் என்னால் சொல்ல முடியும். அது எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் வேலையே என்னென்னா ஸ்கிரிப்ட் எழுதுதான் எங்கள் அப்பாவோட வேலையினால் நான் பார்த்து பண்ணதுனால எனக்கு பிற்காலத்தில் ஸ்டைல் படத்தில் இருக்க கோடையேற்று எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகாது. அப்போது நான் ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நாட்டம் ஆகுது. இருந்தாலும் நான் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாகவே போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நடிகனாக ஆகணும் அப்படின்னா நாம் திறமையை வளர்த்திக்கணும். இது பத்தாது. நான் போய் ஒரு பேமில் நடிக்கும்போது வேர்த்து கொட்டி ஒரு கால் மட்டும்தான் ஷார்ட்டு. நான் என்ன நினச்சிட்டேன், என் உடம்பு சேர்ந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த படம் வெளியில் வரும்போது தெரியுது, அந்த ஷார்ட் காலில். அப்போ ஸ்பாட்டில் இது எனக்கு தெரியாமல் போய்க்குது, இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு தேட ஆரம்பிக்கும்போது தான் நாம் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆனால் மட்டும்தான் ஒரு நடிகனாக முடியும் அப்படிங்கிறது உணர ஆரம்பித்தேன். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன்னா, தேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு போய் கூத்துப்பட்டியில் போய் ஜாயின் பண்ணணும். அங்கே போனால் தான் ஆக முடியும்னு இன்னொரு நண்பர் மூலிமா எனக்கு தெரிய வருது. அதுவும் ஜோசியம் தான் எழுத்துட்டு போகுது. அந்த எபிசோடெல்லாம் சொன்னோம்னா பயங்கரமான எபிசோட். ஒரு மிகப்பெரிய ஆளுக்கு நான் ஜோசியம் பார்க்க போய் அங்கே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்தோட ஜாதகம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன், இந்த ஜாதகம் கண்டிப்பாக
போஸ்ட்டில் வருவான். அந்த ஜாதகம் என்றைக்கு இருந்தாலும் போஸ்ட்டில் வரமாட்டான், வீட்டில் தான் உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஜாதகம் வீட்டில் உட்காருன்னு சொல்கிறனோ அவன் தான் பணம் 50 லட்சம் போடுறான். பணமே இல்லாதவன் தான் நான் அவனை பார்த்து சொல்கிறேன் போஸ்ட்டில் வருவான்னு. இதில் எங்கள் மாமாவுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் ஆகுது. வெயிட் பண்ணு மாமா, காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற. கட் பண்ணால் அவன் பணம் போட வைக்கிறாங்க. 50 லட்சம் போட்டு படமெல்லாம் எடுக்கிறாங்க. கடைசி வரைக்குமே இப்போ வரைக்குமே வரல. நான் வருவான்னு சொன்னேன்னே அவன் ஒரு நாள் வேற ஒரு படத்தில் போஸ்ட்டில் இருக்கான். இதே ஏவிஎம் இல்லை முன்னாடி போஸ்டர் பார்க்க. அப்போது அவனை ஃபாலோ பண்ணி போனால் அவன் கூத்துப்பற்றையில் இருந்தங்காட்டி தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சாக்கு. பணமே இல்லாட்டியும் எதுவுமே இல்லாமல் திறமையை வச்சு வரலாம். அங்கே எனக்கு அன்னைக்கு தான் கூத்துப்பற்றுங்கிறது வருது. அவர் பார்த்தக்கப்போ எப்படி வர முடிஞ்சதுன்னு கேட்டேன். அவர் என்னை தேடிட்டு இருந்தார். அவர் பேர் விஷ்ணு பிரியன். இப்போ விஷ்ணு பிரியன் சொல்லிட்டு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய படம் பண்ண வேண்டிய ஆள். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தவறான சில படங்கள் தேர்ந்தெடுத்ததும் சில சந்தர்ப்பில் அவங்களுக்குன்னு யோகம் திசை இருந்தாலும் சில டைம் டவுன் ஆகும். நாம் தான் போய் நின்று போகணும். அப்போது எனக்கு அந்த அவனோட திறமை மீது பயங்கரமான அபாரம் நம்பிக்கை. அந்த திறமையினால தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த திறமையை நம்ம வளர்த்திக்கணும் அப்படிங்கும்போது கூத்துப்பற்றை தேர்ந்தெடுக்கேன். அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே போக முடியாத சூழல், பணம் இல்லை. அப்போ பணம் சேர்த்த ஆரம்பிக்கும். இப்படி சேர்த்த சமயத்தில் தான் விஷ்ணு பிரியனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், வாசுன்னு சொல்லிட்டு. அவரோட நட்பு கிடைக்கிது. அவர் சந்தகம்மான்னு சொல்லிட்டு இப்போ நண்பன் படத்தில் ஜீவாக்கு அம்மாவை வருவாங்க, அந்த சப்பாத்தியெல்லாம் சுட்டு, அவங்க தான் என்னோடய குருநாதர். அவங்கள போய் சந்திக்கும்போது அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்காங்க. ஒரு நாள் 1.5 வருஷத்துக்கு மேலே சொல்லிக் கொடுத்து அவங்களோட முதல் கண்டிஷன் என்ன, நீ இருக்க சினிமாவுக்கு அத்தனை பேர்த்தையும் விட்டுறணும். தேட்டர் ஆர்டிஸ்ட்னா தேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான குணங்கள் கொண்டு வா. நீ போய் ஒரு நாள் சினிமாவிலையும் ஒரு நாள் தேட்டர் ஆர்டிஸ்டாகவும் நீ ஆகக்கூடாது. முதல் கற்றுக்கிட்டது. நான் சொன்னேன், எங்கள் அப்பா எல்லாமே சினிமாக்காக, யாருமே நீ போய் தொடர்பு கொள்ளாத, இதை முழுமையாக கற்றுக்கோ அப்படிங்கும்போது ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி அது மூலிமா தேட்டர் லேப்னு அவங்க கை காட்டி விட்றாங்க. அந்த தேட்டர் லேப்பில் போய் 2-3 வருஷம் இருந்து இது எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆக்டிங்கு, என்னோடய பேச்சு திறமை. நான் இப்படி பேச மாட்டேன், இன்னும் பயங்கர கொன்னி பேசுவேன், திக்குவை. இப்போ என்ன வேணும் அதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொடுத்து அதை ரெடி பண்ணி ஃபைட். நான் ஹைட்டாக இருக்கனால, எங்கள் அம்மாவும் ஃபைட்டராக இருக்கனால என்னால் ஈஸியாக ஃபைட்டு கற்றுக்க முடிஞ்சது. அப்போ ஜிம்னாஸ்டிக் போய் கற்றுக்கிட்டேன், ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன், பரமசிவம் மாஸ்டர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டேன், வால் சண்டை கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் கற்றுக்க 7-8 வருஷம் ஆகிடுச்சு. அப்போது மீண்டும் படத்துக்குள்ளே போகும்போது நான் வந்தப்போ இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, திறமை உடனே இருந்தால் எடுத்துக்குவாங்க. நான் அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் ரெடியானக்கப்போ எப்படி இருக்குதுன்னு சினிமா, எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒரு ஆர்டிஸ்ட்டு போட்டால் மட்டும்தான். இப்போ பேன் இண்டியன் சொல்கிறோம். அப்போ பேன் இண்டியன் சொல்ல தெரியாது யாருக்கும். அப்போ பேன் இண்டியன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹிந்தியிலேருந்து 2 ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வருவாங்க, மலையாளத்துலேருந்து 2 ஆர்டிஸ்ட். நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு அடியாளாக என்னை நிற்க வச்சாங்க. அப்போ மீண்டும் எனக்குள்ள ஒரு சண்டைகள், நிறைய இடத்துல பிரச்சனை. அடியாள்னா ஜிம்பாயின்னு கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கும் கம்பெனிக்கு சண்டை வரும். ஜிம்பாய்